ரோஜா தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்குமே என் இனிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புழல் காவங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் ஐயாவை தான் வந்து இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். ஸோ மாந்திரிகம், வசியம், செய்வினை இதுனா என்ன, உண்மையாலே இது மூலியமா ஒரு மனுஷனை வந்து ஆட்டி படைக்க முடியுமா, அது உண்மையா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஐயா கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. ஸோ வந்து இப்போ மாந்திரிகம்னா வந்து என்ன சார்? ஆக்சுவலி மாந்திரிகம் என்ன மீனிங்கில் கேட்குறீங்க? ஆக்சுவலி நம்ம நிறைய இடத்துல வந்து கேள்விப்படுறோம், இப்போ ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னா மாந்திரிகம் மூலயமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மாந்திரிகம் மூலயமா அவங்க நினைக்கிற விஷயத்தை வந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா வந்து என்ன, எந்தெந்த மாதிரியான முறைகளில் வந்து மாந்திரிகம் வந்து பண்ணுறாங்க? ஓகே, கரெக்டாக கேட்டீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாந்திரிகம்ன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கணும். ஒன்று ஒயிட் மேஜிக்னு சொல்லுவாங்க, ஒன்று பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க. இப்போ ஒயிட் மேஜிக்ன்றது நல்லதுக்கு மட்டும் பண்ணுறது. ஒரு தனிப்பட்ட நபருக்கு, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு என்ன வேணும், தனிப்பட்ட நபருக்கு ஒரு மேரேஜ் ஆகாமல் இருக்குன்னா மேரேஜ் ஆகிறதுக்கு மாந்திரிகத்தை பயன்படுத்தலாம். இப்போ படிப்பு வராமல் இருக்குது, அதுக்காக பயன்படுத்தலாம். மூணாவது பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஃபாரின் போகணும், நான் ஃபாரின் போக முடியலன்னு நினைக்கிறவங்க மாந்திரிகம் மூலிமா பயன்படுத்தலாம். 3. இப்போ 4வது பார்த்திங்கன்னா, ப்ராப்பர்ட்டி இருக்குது, இது விற்க முடியல, இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட நபருக்கு அனைத்தும் எது வேணுமோ நல்ல விஷயத்துக்காக, ஃபேமிலிக்காக நீங்கள் மாந்திரிகத்தை கையாளலாம். இதனால் வந்து உங்களுக்கு கர்மாவும் சேராது, பாவமும் வராது, யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. இதே வந்து பிளாக் மேஜிக்கில் போனீங்கன்னா பில்லி, சூனி, ஏவல், ஒருத்தவங்களை கெடுக்கிறது, ஒருத்தனை படுக்க போட்டுறது, ஒருத்தனை ஒன்றுமே இல்லாமல் நிராத பணி ஆக்கிடுறது, ஒருத்தனை அழுவ வச்சு அதை நம்ம கஷ்டப்படுறதுன்னு நினைக்கிறது, இந்த மாதிரிலாம் போய் கையாளணும் அப்படின்னா அதோட பாவம் நம்மளுக்கு 7 தலைமுறைக்கு வரும். 7 தலைமுறைனா இப்போ பண்ணுறது ஒரு அப்பானா அவன் புள்ள, அது அவன் புள்ள, இதே தான் 7 தலைமுறைக்கு வந்தே தீரும். அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு பேர் தான் கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மாவில் தப்பிச்ச மனுஷனே கிடையாது, பொதுவான மனுஷன் தப்பிக்கவும் முடியாது. ஸோ அந்த வகையில் தான் பிளாக் மேஜிக்கில் சேரும். இப்போ நம்ம நல்லது மட்டும் வேணும்னு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நல்லது மட்டுமே நீங்கள் மாந்திரிக மூலிமா எனக்கு இதுதான் வேணும், இது வேணும், இது நாடி வந்திருக்கேன், இது எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதை பண்ணலாம். ஒரு ஜாப் வேணுமா, ஒரு மேரேஜ் ஆகலையா, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாகட்டும், இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்காங்களா, சேர்த்துக்கிறதுக்கு இப்போ பிரிஞ்சு இருக்காங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி அனைத்துக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது தவிர்த்து நம்ம பிளாக் மேஜிக்கில் போய் நீங்கள் கையை வச்சிங்கன்னா இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் இழந்துட்டு தான் உட்காரணும். அதுக்கு தான் வந்து ஒயிட் மேஜிக், பிளாக் மேஜிக்னு சொல்கிறது. நான் எல்லா நூடத்துலேயும் சொல்லியிருப்பேன், எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன், நல்லது மட்டும் நினைக்கணும், நல்லது மட்டுமே செஞ்சால் நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறது. கெட்டது பக்கம் போகாதீங்க அப்படின்னு மாந்திரிகத்தில் ரெண்டுமே குறிக்கும். ஓகே சார். எந்தெந்த மாதிரியான பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க சார் இதுக்கு? ஆக்சுவலி மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குமா. ஒருத்தவங்க குருஜிக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்த வகைகள் நிறைய இருக்குது. இப்போ ஹிந்துஸ் முறைப்படி பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் வந்து மயானத்தில் உட்காந்து பொம்மையில் பண்ணுறது, குட்டிச்சதானில் பண்ணுறது, செய்வனை பண்ணுறது, பொம்மை, லெமனு, முட்டை, ஸோ விளக்கு, அந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. மூலிகையில் கூட மாந்திரிகம் பண்ணலாம். இது ஒரு வகை. இப்போ நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா எனக்கு கற்றுக் கொடுத்த குருவாட்டம் நான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் இஸ்லாத்து முறைப்படி பார்த்திங்கன்னா தகுடு மூலிமா எழுதி, அதை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா நிறைய வீடியோஸில், தகுடு மூலிமா எழுதி. இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஓலைச்சொல்லி எழுதின மாதிரி அதுக்கு அடுத்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் தகவல் எழுதுனா இது நீங்கள் 10 வருஷம் கழிச்சு புதைச்சிட்டு அதில் எடுத்தாலுமே புதைச்ச மாதிரி தான் இருக்கும், அந்த எழுத்து மறையாது. அதுக்கு தான் காப்பரில் எழுதுறது. ஸோ அந்த மாதிரி தகுடு மூலிமா எழுதி கொடுத்து நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்களது வந்து ஃபுல்லாகவே ஓதுறது, படிக்கிறது, இந்த மாதிரி முறைகள் தான் வரும். இப்போ எங்களதில் பார்த்திங்கன்னா மயானத்துக்கு போகிற மாதிரி இருக்கும், சில வேலைகளுக்கு போகிற மாதிரி இருக்கும், சில வேலைகளுக்கு போத்த வேலை. இப்போ சரி ரொம்ப முடியாத விஷயம் போய் தான் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சுடுகாடை பயன்படுத்தி சில பொருட்கள் அங்கே எரிக்கிறதோ புதைக்கிறதோ பண்ணலாம். மற்றதுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது, வீட்டிலேருந்தே நமக்கு தேவையான விஷயத்த நம்ம பண்ணலாம். ஸோ நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது தகுடு மூலிமா, வத்தி மூலிமா, எலுமிச்சம், இந்த மாதிரி பொருளெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குன்னா, உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா தேன் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை யூஸ் பண்ணலாம், தேங்காய் யூஸ் பண்ணலாம், புடலங்காய் பெரிய சைஸில் வரும் அதை யூஸ் பண்ணலாம், பூசணிக்காய் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 7 வகையான பூக்கள் இருக்குது. அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா 7 வகையான தண்ணியில் வச்சு 7 வகையான தண்ணி ஒருத்தரை உட்கார வச்சு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி ஒரு வேலைக்கு ஒரு விதம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா தகுடு மூலிமா தான் எது ஒன்றும் செஞ்சு கொடுப்பேன். ஓகே சார். இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் வந்து வைக்க முடியுமா? மாந்திரிகம் பண்ண முடியுமா? கரெக்டாக கேட்டீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் என்ன கொஸ்டினாவே கேட்குறாங்க. ஏன்னா சில காலங்கள் வந்து அவங்களுக்கு நல்ல நேரம் பழைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது ஏதாவது வேறுபாடுகள்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்லது நம்மளுக்கு செஞ்சுக்கிறோம், நம்மளுக்கு பர்சனல் நம்ம லைஃபுக்கு நம்ம நல்லது பண்ணிக்கிறோம் மாந்திரிகத்தால் அப்படின்னும் போது அது நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம்.
அதில் நல்ல நேரம்னு உங்களுக்கு கொஞ்சம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சீக்கிரம் பாசிட்டிவான விஷயம் நடக்கும். புரியுதுங்களா? இதே வந்து ஒருத்தனுக்கு கெடுதல் செய்கிறது நம்ம நினச்சி நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது அவனுக்கு நல்ல நேரமாக இருந்தால் அது வேலை செய்யாது, அவனுக்கு கெட்ட நேரமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிறது அவனுக்கு தாக்கும். ஓகே சார். அது நிறைய பேருக்கு தெரியாது. எப்போ வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒன்று பண்ணவே முடியாது. நம்ம நல்லது நம்மளுக்கு வேணும், பர்சனல் நம்ம லைஃபுக்கு நம்ம பண்ணிக்கிறோன்னா எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு டைம் தேவையில்லைல்ல. எங்கே நினைக்கிறோமோ எங்கே தேவையோ அங்கே நின்று வேண்டிக்க வேண்டியதான். அந்த மாதிரி எண்ணத்தில் நம்ம இது செய்கிறது. இதே மற்ற விஷயத்துக்காக இன்னொருத்தவங்களுக்கு பண்ணுறோம், கெடுதலுக்காக பண்ணுறோன்னா அதுக்கு நம்மளுக்கு டைம் முக்கியம் இல்லை. எதிராளிக்கு டைம் சுத்தமாக சரியில்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்கிறது அவனுக்கு பலிக்கும். அவன் நேரம் நல்லா இருந்ததுன்னா நம்ம செய்கிறது போய் நிற்கும், வேலை செய்யாது. ஒரு தடவைக்கு நீங்கள் 3 தடவை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தாலுமே வசியமாக இருந்தாலும் சரி, மாந்திரிகமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு வேலை ஜின்னு பில்லி சூனி ஏவல் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த வகையால் நீங்கள் எடுத்து செஞ்சாலுமே அவனுக்கு நல்ல நேரம் தான் வேலை செய்யாது. அப்போ வந்து காலங்கள் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? காலங்கள் தான் வாழ்க்கையை. டைம்ன்றது வாழ்க்கையிலே வந்து விலை மதிக்காத பொருள், போனால் கிடைக்காது நேரம். அதுதான் சொல்லுவாங்க நல்ல நேரம் கெட்ட நேரம். வாழ்க்கையில் இது 2 மட்டும்தான் நம்மளை குறிக்கும். இந்த நேரத்துக்கு இது நடக்கணும்னா நடந்தே தீரும், இது நேரத்துக்கு வரணும்னா வந்தே தீரும். அது நம்மக்கிட்ட தொலைஞ்சிருச்சேன்னு நம்ம ஃபீல் பண்ணவும் கூடாது, வந்துருச்சேன்னு சந்தோஷப்படவும் கூடாது. எப்போ போவோம் எப்போ நிற்கும்னு சொல்ல முடியாது. ஸோ டைம்ன்றது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே சார். இப்போ மாந்திரிகம் மூலிமா உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மனிதர்களுக்கு பண்ண முடியும்? மாந்திரிகம் இப்போ ஒருத்தவங்களுக்கு மாந்திரிகம் வந்து வைக்கிறோம் சார், அவங்களுக்கு இப்போ நீங்கள் நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம்னு வந்து சொன்னீங்க. இப்போ கெட்டது ஒருத்தவங்களுக்கு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி, அதாவது ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்த முடியும்? கரெக்டாக கேட்டிங்க. இப்போ கெடுதல் பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு மாந்திரிகம் மூலிமா பயன்படுத்தி ஒரு ஜின்னை வச்சு பண்ணுறோம். ஒரு குட்டினா குட்டி சித்தன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நான் செய்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்மளுக்கு தெரியும், நம்ம அந்த பக்கம் போகிறதில்ல. ஸோ குட்டியை வச்சு பண்ணுறோன்னும் போது இப்போ ஒருத்தரை வீடு காலி பண்ணணும், தனிப்பட்ட நபரை அவனுக்கு மட்டும் அவனை தொல்லை வரணும், அவன் மட்டும் மென்டல் ஆகிடணும், அவனை படுக்க வச்சிடணும்னா அப்படியும் செய்யலாம். உடல் ரீதியாக ஒன்றுமே இல்லாமல் என்ன சொல்கிறது, கை கால் வழங்க அவன் படுக்க வைக்க கூட மாந்திரிகத்தில் வேலைப்பாடு இருக்குது. அதுக்கு தேவையானது அவன் காலடி மண், தலைமுடி, அவனோட துணி, அவனோட நகம், அவனோட உடம்புல இருக்கிற அழுக்கு, இந்த இவ்வளோ விஷயம் வச்சுட்டு நம்ம பயன்படுத்தலாம். ப்ளஸ் ஃபோட்டோ பேர் இருந்தால் இன்னும் எஃபெக்டாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. ஸோ இந்த வகையில் செய்யும்போது தனிப்பட்ட நபருக்கு படுக்க வைக்கணுனாலும் படுக்க வைக்கலாம், அவனை பைத்தியக்காரனாக்கி ஓட வைக்கணுனாலும் ஓட வைக்கலாம். மாந்திரிகத்தில் அந்தளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் பண்ணுறதில்ல, சொல்கிறேன் நீங்கள் கேட்குறதுக்கு. ஸோ பண்ணுறாங்க. இதே வந்து ஒரு குடும்பத்தையே நம்ம அந்த விட்டு நம்ம துரத்திடணும், அவன் அந்த வீட்டில் வசிக்கவே கூடாது, அந்த இடத்த விட்டு அவன் போயிடணும் அப்படின்னு நினைக்கும் போது நல்ல முறையாகவும் நம்மக்கிட்ட வந்துருக்கு. என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க, ஐயா எனக்கு ஒரு என்னோடய இடத்த அவங்க ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்க குடும்பத்தையே காலி பண்ண வச்சுருங்க அப்படின்னும் போது குடும்பத்தை வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னால் இவன் பக்கம் நியாயம் இருந்தால் நான் பண்ணி தருவேன். இதே அவன் பக்கம் நியாயம் இருந்தால் நான் இந்த கேஸ் எடுக்க மாட்டேன். ஸோ இவன் பக்கம் நியாயம் இருந்து எனக்கு வீட்டை காலி பண்ணி அவங்க இந்த ஊரை விட்டே போயிடணும், இந்த வீட்டை விட்டே போயிடணும்னு சொன்னாங்கன்னா வித்தின் 60 நாளில் அவங்களே துணியை காணணும் போகிற அளவுக்கு என்னால் பண்ண முடியும், அவங்கள தொடாமையே. இதே வந்து அவங்கள உயிருக்கு இடம் பண்ண சொன்னாங்கன்னா அதை நான் பண்ண மாட்டேன். சில பேர் பண்ணுறாங்க, ஆனால் பண்ண முடியும், 100க்கு 100% பண்ண முடியும். மாந்திரிகன்றது பெரிய கடல். அந்த கடலில் சில பேருக்கு வந்து குட்டையில் நீச்சல் அடி மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. நிறைய வேலைகள், பெரிய பெரிய வேலைகள்லாம் இருக்குது. அந்த பக்கம் சில பேர் போகிறாங்க, சில பேர் போகிறதில்ல. சில பேர் வந்து அவன் நான் தெரியாமல் கூட நான் மாந்திரிகாரன் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான். இது பெரிய கடல், இதில் நிறைய இருக்குது. சும்மா நான் இந்த சாமி வச்சுருக்கேன், அந்த சாமி வச்சுருக்கேன், நான் ஜின்னு வச்சுருக்கேன், பண்ணு வச்சுருக்கேன்னு சொல்லலாம். அதெல்லாம் இங்கே இயலாது, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில வேலைகள் இருக்குது, சில முறைகள் இருக்குது, சில நாட்கள் இருக்குது, சில டைமில் வேலை செஞ்சோன்னா 100% கேட்கும். ஆனால் பட் அதை நான் வெளியில் சொல்ல மாட்டோம். அது சொன்னோன்னா ஆப்போசிட் ஆளுங்களுக்கு அது கொஞ்சம் அவங்களுக்கு கெயின் ஆகிடும், அதனால் சொல்ல மாட்டோம். மாந்திரிகத்தால் எது வேணாலும் சாதிக்க முடியுமா? கெடுதல் பண்ணாமல் இருந்தால் நல்லது. ஓகே சார், ஸோ ரொம்ப அழகாகவே சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு விஷயம் மூலமா நம்ம மனிதரை வந்து என்ன வேணால் பண்ண முடியும், அதாவது மாந்திரிகம் 100% பண்ண முடியும். பட் நல்லது பண்ணால் அவங்களுக்கு நல்லதே வந்து நடக்கும், கெட்டது அவங்களுக்கு அடிக்கிறதுக்கான இப்போ நம்ம நல்லதே விதைச்சா நல்லதே அறுவடை பண்ணலாம், கெட்டது வச்சா கெட்டதை அறுவடை பண்ண முடியும். ஏன்னா கருமான்றது ரொம்ப முக்கியம். அக்கௌண்ட்டில் காசு சேர்த்து வைக்கிறது முக்கியம் கிடையாது, கருமா சேர்க்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. புரியுதுங்களா? லட்சமாக சம்பாரித்து கருமா சேர்த்து வச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. 10 ரூபா சம்பாரிச்சாலும் கருமா இல்லாமல் இருந்து பாருங்கள், கருமானா பாவம் இல்லாமல் இருந்து பாருங்கள், நிம்மதியான தூக்கம் வரும், நிம்மதியாக சாப்பிட்லாம், உடம்புல எந்த ஒரு நோயும் இருக்காது. இதே கோடியாக நீ சம்பாரித்து அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டாலும் மாதம் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கே நீ 1 லட்ச ரூபா அளிக்கணும். கண்டிப்பாக. எதுக்கு சம்பாதிக்கணும், நீ எதுக்கு கொடுக்கணும் தான் என்னோடய கேள்வி.
நீங்கள் ஒருத்தனை கஷ்டப்படுத்தி ஒருத்தனை அழுவ வச்சு ஒருத்தனை ஏமாற்றி நீ சம்பாரிச்சு எவனும் நல்லா அந்த சரித்திரம் கிடையாது. ஃபஸ்ட்டு எல்இடி பல்ப் மாதிரி பிரைட்டாக எரியும், போக போக ஃபீஸ் போகிற மாதிரி மொத்தமாக இல்லாமல் போயிடும். அதுக்கு பண்ணாமே இருக்கலாம்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ எங்கள் ஆளுங்களே பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா மாத்திரைக்கு என்ன பண்ணுறான், 10 ரூபா வாங்குற ஃபீஸை கெடுதல் பண்ணி நான் 2 லட்ச ரூபா சம்பாரிச்சிடலாம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் கெட்ட வேலை செய்கிறாங்க. செய்ய சொல்கிறவனும் நல்லா இருந்த சரித்திரம் கிடையாது, செஞ்சவனும் நல்லா இருந்த சரித்திரம் கிடையாது. புரியுதுங்களா? அந்த காசு வாங்கி அதை அவன் சாப்பிட்டானா அவன் இப்போ 2 லட்ச ரூபா சம்பாரிச்சானா அதுக்கு ஆப்போசிட் அவனுக்கு 3 லட்ச ரூபாய்க்கு அங்கே பதில் இருக்குது. கண்டிப்பாக செஞ்சே தீரணும். அதுக்கு ஏன் நீ கெடுதல் செய்கிற? செய்யாமல் இருந்துட்டு போய உனக்கு ஒன்றா தெரியுமா, அதை மட்டும் செஞ்சுட்டு போய் எதுக்கு தெரியாது செய்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். நானும் பல வருஷமாக சொல்கிறேன், அதை கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஒன்றும் பண்ண முடியாதுமா. அதை சொல்லுவாங்கல்ல டிசைன் வேலை, அந்த மாதிரி சில பேர் அந்த மைண்ட் செட்டில் வச்சுட்டாங்க. எது வேணாலும் மாந்திரிகத்தில் நம்ம பண்ணி சாதிக்கிறதுக்கு வழி இருக்கு இல்லையா? இருக்கிறதால அதை அப்படி பயன்படுத்துறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வரான், ஐயா 5 லட்ச ரூபா நான் கொடுத்தேன் ஏமாற்றிட்டான், ஐயா முன்னாடி தான் அவன் நல்லா இருக்கான், அவனை எதனா பண்ணுங்க ஐயா, அவன் கை கால் போயிடணும் ஐயா, அவன் பொண்டாட்டி அவனை விட்டு போயிடணும் ஐயா, எனக்கு பண்ணி கூட வந்து நிற்பாங்க. ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், நீ வாழணுமா அழிஞ்சு போகணுமா? இல்லை நான் வாழணும்னு அப்போ அவனை அழிச்சு நீ எப்படி வாழ முடியும்? அவன் என்ன பண்ணா, மூஞ்சிக்கு நேரம் ஏமாத்துறானா, உனக்கு தெம்பு இருந்தால் நீருக்கு நேராக போய் அடி, சப்பலை கட்டி கூட அடி, ஆனால் பின்னாடி முதுகில் குத்தாத. மாந்திரிகன்ற பேரில் அவனுக்கு நீ செய்வனை வச்சேன்னா அது உனக்கு திருப்பி நான் வேலைக்காரன் என்ன ஒன்றும் பண்ணாது, ஆனால் உன்னை அடுத்த தலைமுறை தலை தூக்க முடியாது. சுற்றி அடிக்குமா பாவத்தில் தப்பிச்ச மனுஷனே கிடையாது. அதனால தான் சொல்கிறது முடிஞ்ச அளவுக்கு போகாதீங்க அப்படின்னு. ஸோ மாந்திரிகம் பற்றின பல கேள்விகளுக்கு மாலிகையா அவர்கள் ரொம்ப அழகாகவே தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்தாரு. நன்றி, வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.